வெல்கம் டு மெகா மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.1ல் 6வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 5வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துறாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 6வது கணக்கு A = x belongs W, x less than 2, B = x belongs to n, 1 less than x less than or equal to 4 மற்றும் c = 3,5 எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க. இந்த சமன்பாடை சரிபார்க்கணும். ஏபி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஏ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் வச்சு நம்ம ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஏ = என்ன சொல்லியிருக்காங்க, ஹோல் நம்பர்ஸுங்கிறப்ப டபிள்யூங்கிறது ஹோல் நம்பர்ஸுங்கிறப்ப அது முழு எண் எதுலேருந்து ஆரம்பிக்கும், 0லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ 0, 1, 2, 3 இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே ஏதோ இங்கே கொடுத்துருக்காங்க. 2க்கு முன்னாடி உள்ள நம்பர் வரையும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுனா 2 எடுத்துக்குவோம். 2க்கு முன்னாடி வரையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 2க்கு முன்னாடினா 0,1. ஓகேவா? அடுத்து பி என்ன கொடுத்துருக்காங்க, எண்ணுங்கிறது நேச்சுரல் நம்பர்னால் மெய்யெண்கள் எப்படி இருக்குன்னா 1லேருந்து ஆரம்பிக்கும். மெய் எண்கள் இது 1லேருந்து ஆரம்பிக்கும். மெய்யெண்கள் 1, 2, 3, 4, 5 இப்படியே எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1லேருந்து 4 வரையும் நம்பர். இப்போ 1 வராது. 1க்கு அப்புறம் உள்ள 4 வரையும் உள்ள நம்பரை எடுத்துக்கணும். இப்போ 2, 3, 4 2, 3, 4 சி = அங்கே கொடுத்துருக்குது 3,5. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த சமன்பாடை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நம்ம இது சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் சைடில் உள்ளதை எடுத்துக்கிறேன். LHS A × B யூனியன் C. இப்போ B யூனியன் C போடுவோம். B யூனியன் C = B என்ன 2, 3, 4 யூனியன் C என்ன 3,5. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். யூனியன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். அப்போ 2, 2, 3 2 இருக்குது. அதனால் ஒரு 3 எழுதிக்குவோம். 3, 4, 5 இது எழுதியாச்சு. அப்போ A × B யூனியன் C இப்போ போட போகிறோம். A × B யூனியன் C. ஏ என்னங்க 0,1. B யூனியன் C இப்போ கண்டுபிடிச்சோம்ல, அதை எடுத்து எழுதிக்குவோம். B யூனியன் C இங்கேருந்து கண்டுபிடிச்சோம்ல, அதை எடுத்து எழுதிக்குவோம். 2, 3, 4,5. இப்போ இதுக்கு கிராஸ் பண்ணிடுவோம். 0,2, 0,3, 0,4, 0,5, 1,2, 1,3, 1,4, 1,5. இதான் A × B யூனியன் B. இந்த ஈக்குவேஷனை 1ன்னு வச்சுக்குவோம். அடுத்து நம்ம RHS ரைட் சைடு உள்ளதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ரைட் சைடில் RHSன்னு போட்டுக்குவோம். A × B யூனியன் A × C. ஃபஸ்ட்டு A × B போடுவோம். A × B = A என்ன 0,1, B என்ன 2, 3, 4 இதுதான் B. இப்போ இதை கிராஸ் பண்ணி எழுதுவோம். 0,2, 0,3, 0,4
1,2 1,3 1,4. இப்போ A cross B வந்து எழுதியாச்சு. அடுத்து இப்போ A cross C எழுத போகிறோம். A cross C ஈக்குவல் டு A என்னது இங்கே 0,1. A வந்து 0,1 கிராஸ் C என்னது 3,5. C வந்து 3,5 அதை எடுத்து எழுதிக்குவோம். 3,5. இப்போ இதுக்கு வந்து கிராஸ் பண்ணி எழுதுவோம். 0,3 0,5 1,3 1,5. இப்போ வந்து இதை கண்டுபிடிச்சாச்சு. A cross B A cross C வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை ரெண்டுத்தையும் யூனியன் பண்ண போகிறோம் நம்ம. A cross B யூனியன் A cross C ஈக்குவல் டு 0,2 அப்படியே சேர்த்து எழுத போகிறோம். 0,2 0,3 0,4 0,4க்கு அப்புறம் இங்கே 0,5 இருக்குது. 0,5 அடுத்து 1,2 1,3 1,3 1,4 1,5. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் ரெண்டாவது ஈக்குவேஷனும் சேமாக இருக்கும். 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5 ரெண்டுமே சேமாக இருக்கா? அப்போ 1 மற்றும் 2லிருந்து அதை எடுத்து எழுத வேண்டியதான். A cross B union C equal to A cross B union A cross C என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதுகிறேன். என்பது சரிபார்க்கப்பட்டது. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.